Good morning students. Last week நம்ம என்னென்ன shapes பத்தி நம்ம படிச்சிட்டு இருக்கோம். parallelogram shape பத்தி படிச்சிட்டோம் and the rhombus shape பத்தியும் நம்ம படிச்சிட்டோம். இப்போ இன்னைக்கு என்ன நியூவா ஒரு shape பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா trapezium. என்னதுப்பா trapezium. trapezium உடைய shape வந்து இப்படி தான் இருக்கும். சரியா? இதுல வந்து என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா four corners இருக்கும் A B C D னுட்டு இதுல வந்து heightங்கிறது ஒரு distance between the DC and AB க்கு வந்து heightன்னு வந்து நம்ம denote பண்ணுவாங்க. ஒரு சைடு வந்து A ன்னு வந்து இது பண்ணுவாங்க, இன்னொரு சைடு வந்து B. இதுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா area of a trapezium equal to 1/2 into h into a plus b. 1/2 into h into a plus b square units. Area of a trapezium formula. Just நீங்க shape தெரிஞ்சுக்கோங்க. And it is the formula for 1/2. Area of a trapezium is 1/2 into h into a plus b. அதாவது இந்த ஒரு side and இந்த ஒரு side. a plus b square units. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வந்து எக்ஸசைஸ் 2.3ல வந்து ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஆஃப் ஏ ட்ரெபீசியம்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஹைட்டு நம்மளுக்கு என்னென்ன இதுக்கு தேவைன்னா ஹைட்டு சைடு ரெண்டு சைடு இருக்கு தேவை நம்மளுக்கு ஏ அண்டு பி. ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க 10 மீட்டர் அண்டு ஏ ஒரு சைடு ஏ கொடுத்துருக்காங்க 12 மீட்டர் அண்ட் இன்னொரு சைடு பி கொடுத்துருக்காங்க 20 மீட்டர் இன்னிட்டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஏ ட்ரெபீசியம். ஏன்றது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் ஏ ட்ரெபீசியமுக்கு ஃபார்முலா என்ன? 1/2 into h into a plus b. 1/2 into h into a plus b. 1/2ன்றது நம்ம அப்படியே இருக்கிறது நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இன்டூ ஹெச்சோட வேல்யூ என்னது இங்க 10. அதனால 10 எடுத்து எழுதிங்கன்னா இன்டூ போட்டாலும் பரவாயில்ல போடனாலும் பரவாயில்ல. ஆனால் பிராக்கெட் இருந்ததுனாவே அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏவோட வேல்யூ என்ன 12 எழுதியிருக்கான். பிளஸ் பியோட வேல்யூ என்ன 20ன்றது எழுதியிருக்கான். 1/2 இன்டூ இந்த 10 அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன். இன்டூ 12 plus 20னா 22. இங்க வந்து 22 எழுதியிருக்கான். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்து 1/2 into 10 into 22ன்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 1/2 into 12 is to 10/2னா என்ன வரும்? 12 is to இங்க மீதி இருக்கிறது 5. நம்ம தானே 5 2s are 10. அதனால 1/2 into 5 into 20. சாரி 1/2 இது நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். 12 is to 5 2s are 10. So 5 into 22. 5 into 22னா ஆன்சர் வந்து 110. 22 into 5 பண்ணி பாருங்க. 5 2s are 10. 5 2s are 110 ஸ்கொயர். இங்க மீட்டர் கொடுத்தாங்கன்னா மீட்டர் தான் வரணும், சென்டிமீட்டர் வரக்கூடாது. ஸ்கொயர் மீட்டர். சரியா? நம்ம இப்படியே கேன்சல் பண்றோம்ப்பா. 1/2 into 1 5 is 5. 1 2 is to 5 2s are 10. So 5. ரிமைண்டர் இருக்கிறது என்னது? 5 into 22 தான் இருக்கு. அதனால ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 110 ஸ்கொயர் மீட்டர். சரியா? இல்லைங்க மிஸ், இப்போ 1/2 into 10 into 22. செகண்ட் டேபிள்ல 22யும் போகும். என்னன்னுட்டு 1 2 is to 11 2s are 22ன்னு இருக்கு. மீதி என்ன இருக்கு? 10 into 11ம் இருக்கு. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 110. இந்த ஒரு இதுவும் போடலாம், இதுவும் போடலாம். சரியா? ஆன்சர் வந்து 110 தான் வரும். இப்படியும் போடலாம். சரியா? நம்மளுக்கு ஈஸியா சிம்பிளிஃபை ஆகும்னா அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதுதான் வந்து ஏரியா ஆஃப் ஏ ட்ரெபீசியம். சரி, நெக்ஸ்ட் இன்னொரு மாடல் என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் ஆன்சர். ஏரியா ஆஃப் ஏ ட்ரெபீசியம் ஈக்குவல் டு 110 ஸ்கொயர் மீட்டர் வரணும்பா. சரியா? நான் சென்டிமீட்டர் போட்டுட்டு இருக்கேன், மீட்டர் தான் வரணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீட்டர் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர்லயும் மீட்டர் தான் வரணும். சரியா? புரியுதா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம்ல ஹைட் நம்ம என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஏரியா வந்து சைடு ஏ வந்து 13 சென்டிமீட்டர், பி வந்து 28 சென்டிமீட்டர் அண்ட் இந்த ஏரியா வந்து 492 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் ஏ ட்ரெபீசியமுக்கு ஃபார்முலா என்ன? ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன்? கேபிட்டல் ஏன்னா வந்து அது வந்து ஏரியான்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. 1/2 into h into a plus b. ஆமாதானப்பா ஏரியா ஆஃப் ஏ ட்ரெபீசியமுக்கு ஃபார்முலா. ஏவோட வேல்யூ என்ன இருக்கு கொடுத்துருக்காங்க? 492. அதனால நான் அப்ளை பண்ணியிருக்கேன் 492 ஈக்குவல் டு 1/2 into ஹெச்சோடைய வேல்யூ என்னன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால ஹெச்ங்கிறத நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இன்டூ ஏவோட வேல்யூ என்னது? 13. அதனால நான் 13 எழுதியிருக்கேன். பிளஸ் பியோட வேல்யூ என்னது? 28. அதனால 28 எழுதியிருக்கேன். இப்போ 492 ஈக்குவல் டு 1/2 into h into 13 plus 28னா ஆன்சர் வந்து 41.
ஸோ 41 எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஹெச் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதனால இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, இந்த கீழே இருக்கிற டிவைடர் வந்து இந்த சைடாக அனுப்புனோமா அது என்னவா மாறும், மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ 492 இன்ட்டு இந்த டிவைட் வந்து இந்த சைடில் போச்சுன்னா அது வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ இன்ட்டு 2 ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு 41 அப்படியே எழுதிடுறேன். மீதி இருக்கிறது ஹெச் இன்ட்டு 41 அப்படியே எடுத்து எழுதிடுறேன். இப்போ 492 இன்ட்டு 2 வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 2 2s are 4, 9 2s are 18, ரிமைண்டர் 1, 2 4s are 8, 9, 984 வருது. 984 is equal to h into 41. சரியா, நமக்கு எதோடைய வேல்யூ தான் வேணும், ஹெச்சோடைய வேல்யூ தான் வேணும். ஸோ ஹெச் ஈக்குவல் டு 984. இந்த மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது வந்து இந்த சைடில் போகிறதுனால இது என்னவா மாறுதுன்னா அது டிவைடாக மாறுது. 984 டிவைடட் பை 41. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? இப்போ என்ன பண்ணணும், 984 நம்ம வந்து 41ஆல் டிவைட் பண்ணுறோம். 41 டேபிள்ஸ் வந்து நான் இப்படி எழுதியிருக்கேன். 141 is 41, 241, 341, 441 எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 98 எடுத்துக்கிறோம். 2 41s are 82. ஸோ 98 82 போச்சுன்னா 16. ரிமைண்டர் இருக்கிறது 4 நம்ம கீழே இறக்குறோம். 4 41s are 164. அதனால நம்ம ரெண்டுத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 0 வந்து. அப்போ என்ன இருக்கு, ஹைட் வந்து என்னதுன்னு பார்த்தோம்னா 24 சென்டிமீட்டர். ஹெச் இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹைட் வந்து 19 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏவோடைய ஒரு சைடோடைய வேல்யூ என்னன்னு தெரியல. பியோடைய வேல்யூ வந்து 16 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏரியா வந்து 323ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு சைடு ஹைட் ஏ வந்து என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் ஏ ட்ரெபீசியம். ஏரியா ஆஃப் ஏ ட்ரெபீசியம் ஃபார்முலா என்னது, 1/2 இன்டூ ஹெச் இன்டூ ஏ பிளஸ் பி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஏரியா வந்து என்னது 323. 323 இஸ் ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் இன்டூ ஹெச்சோட வேல்யூ என்ன, இது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 19 கொடுத்துருக்காங்க. அதனால நான் 19 எழுதிட்டு இன்டூ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா, தெரியாது. அதனால நான் ஏ அப்படியே எடுத்து எழுதிருக்கிறேன். பிளஸ் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துருக்காங்க. அதனால 16 எழுதியிருக்கேன். சரியா, இப்போ அதே மாதிரி தான் இந்த டிவைட்ல இருக்கிற நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 2 இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடா போச்சுன்னா அது வந்து மல்டிப்ளிகேஷனா மாறும். அதனால 323 இன்டூ 2 ஈக்குவல் டு 19 இன்டூ ஏ பிளஸ் 16. சரியா, இப்போ நம்ம வந்து ஏவோட ஏ பிளஸ் 16ன்றது தான் ஏவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால ஏ பிளஸ் 16ன்றதை அப்படியே எழுதிடுறேன். இந்த 19 மல்டிப்ளிகேஷனா இருக்கிறத இந்த சைடில் அமிச்சோம்னா அது என்னவா மாறுது, டிவைடா மாறுது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது, 3 2s are 6, 2 2s are 4, 2 3s are 6. அப்போ 646. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 646ன்றது வருது. இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 19 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடா போச்சுன்னா அது என்னவா மாறுது, 19ஆ மாறுது. பை 19 ஈக்குவல் டு ஏ பிளஸ் 16. 646 டிவைடட் பை 19 பார்த்தோம்னா டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 34ங்கிறது ஆன்சர் வருது. நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 34ங்கிறது ஆன்சர் வருது. அப்போ 34 ஈக்குவல் டு ஏ பிளஸ் 16ன்றது வந்திருக்கு. இப்போ நம்மளோட எதோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும், ஏவோட வேல்யூ தான் வேணும். அப்போ ஏ பிளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 34. இது இந்த சைடு எதுனாலும் இது இந்த சைடுனாலும் ஈக்குவல்னாவே ஒன்று தான். அப்போ ஏ பிளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 34னா நமக்கு எதோட வேல்யூ தான் வேணும், ஏவோட வேல்யூ தான் வேணும். அப்போ 34 இந்த பிளஸ் 16க்கு வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடா போச்சுன்னா அது என்னவா மாறுது, மைனஸ் 16ஆ மாறுது. அப்போ 34 மைனஸ் 16. அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ வந்து மீட்டர்.